வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மணியா சேனல். இது இயற்கை நேசிப்பவர்களுக்காக இன்றைக்கும் ஒரு சூப்பரான சண்டே vlog தாங்க. இன்றைக்கி மொட்டை மாடியில் ஒரு சில ஒர்க்ஸ் இருந்துச்சு. க்ளீனிங்கு, அப்புறம் வாட்டரிங், அதுக்கப்புறம் ஒரு அப்ரூட் பண்ணோம் ஒரு பிளான்ட்டு. இந்த மாதிரி ஒரு சில வேலைகள். அதுக்கப்புறம் இந்த அடினியம் ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. அடினியமில் இப்போ மழை பெஞ்சதுனால நல்லா வெயில் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஃபுல்லாக பூத்து முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ ஒரு சில இதில் மட்டும் பூ இருக்குது. இப்போ நம்ம கூட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இதில் புல் வளர்ந்துருக்குங்க. ஒரு சிலது மட்டும் க்ளீன் பண்ணேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியலங்க, ரொம்ப வெயில் ஆயிடுச்சு. இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடணும். அதனால் ஓகே, ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ண வேலையை முடித்தோடனேயுமே நம்ம தண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ஒரு 7:45க்கு அந்த மாதிரி டைமுக்கு மாடிக்கு வந்தேங்க. அதுலேருந்து ஒரு 9 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 hour அந்த மாதிரி நம்மளுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ அதில் தான் இந்த vlog எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி விடாமல் இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் வீக் பெஞ்ச மழைக்கு ஈரப்பதமே இல்லைங்க, அவ்வளோ வெயில். நேற்றெல்லாம் ரெயின் லில்லி பார்த்திங்கன்னா காஞ்சு சுருண்டுருச்சு. நேற்று பூத்த பூவே மதியமாக சுருண்டுருச்சு, அவ்வளோ வெயில் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு தண்ணி விட முடியல. நைட்டு கேக்டஸ்க்கு தண்ணி விட்டுருந்தேன். ஸோ மாடியில் இன்றைக்கி காலையில் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு சின்ன சின்ன வேலைகள் தான். ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ணல. ஒரு சில பாட்ஸில் மட்டும் புல்லெல்லாம் பிடுங்கி கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இது ப்ளாய் ரங்கு அந்த வெரைட்டிங்க. பாருங்கள், பட்டு வச்சுருக்கு. அது இதில் பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸு, அதுக்கப்புறம் இந்த பருப்பு கீரை இருக்கு இல்லைங்களா, அதுவும் சூப்பராக பூக்குங்க. அது அழகாக இருக்கும். பர்ஸ்லைன் கூட வெரைட்டி தானே அது. இந்த டேபிள் ரோஸ் நிறைய அடினியம் பாட்டில் சீடு முளைச்சிருக்கு. இப்போ சீசன் இல்லைங்களா, நல்லா ஒரு சம்மருக்கு தானே நல்லா பூக்கும். இப்போ தான் எல்லாமே க்ரோ ஆகிருக்கு. இது பாருங்கள், இதெல்லாம் அழகழகாக இருக்குது. பேசிக்கினாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்பூன் லீஃப் வெரைட்டி. ஃப்ளார் வந்திருக்கு பாருங்கள். லீஃப் பாருங்கள், ஸ்பூன் மாதிரி இருக்கும். அந்த வெரைட்டியில் ஒரு ப்ளூம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வேரிகேட்டட் லீஃப் உள்ளது. அதுக்கப்புறம் இது நல்லா ஒரு டார்க் கலரில் இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளாரு. அதெல்லாம் கொஞ்சம் பூத்து முடிஞ்சிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நீலக்கான் வெரைட்டி. ஆனால் அதில் சைடில் இந்த மாதிரி லீஃப் இருக்குதுங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லீஃபாக இருக்கிறனால நான் விட்டுட்டேன், நார்மலாக இல்லை. ஸோ ஃப்ளார் பட்டு வச்சுருக்கு, பார்ப்பேன் எப்படி வருதுன்ட்டு. அப்புறம் இது ஒன்று பூத்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சீடு க்ரோன் பிளான்ட் இது. அதுக்கப்புறம் இது பத்மா வெரைட்டிலையும் அப்படி தாங்க, நிறைய சைடு பிரான்ச்சஸ் அன்வான்டாக வளர்ந்துருச்சு. இதெல்லாம் கட் பண்ணணும். எங்கே அடிக்கடி மழை வந்துகிட்டே இருக்கிறனால பயமாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம அரேபிக்கம் ஃபஸ்ட்டாக வாங்கின அரேபிக்கம் பிளான்ட்டு. அது பாருங்கள், எவ்வளோ பிரான்ச்சஸோட சூப்பராக இருக்குது. பெரிய பாட்டில் செட் பண்ணணும். நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இது ஃபுல்லாக அரேபிக்கம் அந்த சைடு. இப்போ இவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இவங்க சொமாலன்ஸு. ரொம்ப நாள் சொமாலன்ஸ் பூச்சி தாக்குதலோடு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரோ ஆகி ஃப்ளார் வந்திருக்கு. மேலே ஒரு சீட் க்ரௌண்ட் பிளான்ட் இருக்குதுங்க. இதெல்லாம் என்னோடய ஃபஸ்ட்டாக நான் பிளான் பண்ணது. ஃபஸ்ட்டு அடினியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சீடு வளர்த்தது. அது ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெயின் லில்லிஸ் கொஞ்சம் ப்ளூமாக இருக்குங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். இது மல்டி ஆரஞ்சு. இது பாருங்கள், இது சகுந்தலான்னு நினைக்கிறேன் அந்த வெரைட்டி. இது பிங்க் ஆரோ. மார்னிங் எடுத்தால் அப்படியே கலர் சூப்பராக இருக்குங்க, ப்ரைட்டாக. இது பாருங்கள். நெக்ஸ்ட் இது எட்டர்னல் ஃப்ளேமு. அப்படியே கொத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம். அப்புறம் மினி மவுஸில் ஒரு 2-3 ப்ளூம் இருக்குங்க. நிறையா புல் தாங்க இருக்குது, க்ளீன் பண்ணவே முடியல. ஒரு சில பாட் மட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணேன், அதையும் கூட காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா செட்ராக்கு. மல்டிபட்டலில் இந்த வாட்டி செட்ராக் மட்டும் தாங்க ப்ளூம் ஆச்சு. அப்புறம் ஒரு டபுள் லோட்டஸில் ஒன்று ப்ளூம் ஆகிருந்தது. இந்த பாட்டு எதுவுமே ப்ளூம்ஸே இல்லை. அப்புறம் இவங்க பாருங்கள், நித்திய கல்யாணியில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரு. இதெல்லாம் பேசிக் கலரு. அது 2-3 பாட்டில் இருக்குது.
அப்புறம் இந்த ஒரு டார்க் ரெட்டு அமேர்லீஸு. அப்புறம் இவங்க வந்து என்னோடய சீட் க்ரோன் ரெயின் லில்லிங்க. அதுக்கப்புறம் இங்கே அமேர்லீஸ்லாம் வந்து பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நியூ வெரைட்டிஸு எல்லாமே கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் வின்காஸ் இருக்குது. இவங்கெல்லாம் சீடு விழுந்து அப்படியே முளைக்கிறவங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது கோல்டன் த்ரெட்டுங்க. இன்னும் ப்ளூமே ஆகலை. நல்லா வெயில் வந்ததுன்னா ப்ளூம் ஆகும் ஒரு சிலதெல்லாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ப்ளூம் இருக்குது. இது வந்து டபுள் லோட்டஸ். இது பார்த்திங்களா குட்டியாக பூத்துருக்கு. கொஞ்சம் அன்சீசனுங்கிறதால குட்டி குட்டியாக இருக்குங்க நிறையா ப்ளூம்ஸு. இது யங் லவ். இது வந்து ஜம்போன்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து டீப்னஸ் பிங்க் அந்த வெரைட்டி. நேற்று பூத்துருந்ததுங்க. நேற்று அடித்த வெயில் அப்படியே சுருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாப்பின் அந்த வெரைட்டி ப்ளூம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சக்குரா ஸ்னோ, பிரிட்டி பேர்ல் இது எல்லாமே ப்ளூம் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஹாலண்டுங்க. இது நம்ம ஸ்வீட் ஃப்ளமிங்கோ. அதுக்கப்புறம் இதில் டைப்போ, அப்புறம் இது சம்பா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ளஷ்ன்னு நினைக்கிறேங்க. இது எல்லாமே பூத்துருக்கு. இது வந்து சாசி பிங்க்கு. அப்புறம் சாண்ட் கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இங்கே ஃபுல்லாக புல் இருக்குங்க. இதை கொஞ்சம் இன்னைக்கு க்ளீன் பண்ணேன். பாருங்கள் இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டான என்னோடய கார்டனில் ஒஸ்ட்டாக பண்ணுறதே இந்த ஒரே ஒரு வெரைட்டி தான். புல்லும் கூட மற்றதும் முளைக்கிறது இல்லைங்க. இதுவே போதும், எல்லாத்தையும் அப்படியே அமுத்திடுது. உள்ளே பல்பு இருக்கா என்னன்னே தெரியாது, அந்தளவுக்கு வந்து வளர்ந்துருது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ மண்ணோடு வருங்க. அதனால் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் பிடுங்கி எடுத்தோன்னா அது வந்து ஓரளவுக்கு வந்துடும். ஈரத்தோடு எடுத்தோன்னா மண் அப்படியே வந்து வரும். அப்போ நம்ம பாட்டில் மண் குறையிறதுக்கு காரணமே இதுதான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வேறு ஏதாவது புல் இருக்கா பாருங்கள். ஏதாவது 1 2 தான் இருக்குது. மற்றது ஃபுல்லாகவே இந்த இந்த வீடு தான். பைலியா வெரைட்டிங்க அது. யாராவது வந்து நர்சரியில் சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லி வாங்கிடாதீங்க. ரொம்ப கொடூரமாக என்னோடய கார்டனை அட்டாக் பண்ணுறது தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க ஹேங்கிங் பாட்டிலலாம் போடும்போது. இது வந்து பட்டர்கார்ன் வெரைட்டி. பாருங்கள் அப்படி க்ளீன் பண்ணி எவ்வளோ புல் பாருங்கள். வேர்வை வடியுதுங்க. அந்தளவுக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். சண்டே மார்னிங் வந்து இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்குது. பாருங்கள் நிறைய பூ இருக்குது. அதுக்கப்புறம் இவங்கள வந்து ரீபாட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பப்ஸ் வந்துருச்சு. பாட்டை விட வளர்கிறதுக்கே இடம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கீழே கவுத்துனது இதுக்கு வந்து உடஞ்சி வந்துருச்சுங்க. இது நல்லா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆலோவேரா மாதிரியே தான் உள்ள ஜெல் இருக்குது. பாட்டு பாருங்கள் எந்த மாதிரி இப்படியே கலந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா ரூட் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்குது. இதில் இருக்கிற அந்த பேபிஸ் ஃபுல்லாக பிரித்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு பிரித்து எடுத்திருக்கேன். இதை அப்படியே நட்டு வச்சுட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சேல் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேபிஸ்க்கு மேலவே இருந்தது. பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா பிரித்து எடுத்தேங்க. இன்னும் பாட் பண்ணல. எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அந்த கட் பண்ண உடஞ்ச நோடு பகுதி அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஹீல் ஆகணும். ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வாட்ரிங் பண்ணிகிட்ருக்கேங்க. அப்புறம் ரெயின் லில்லிஸ்க்கு ஃபுல்லாக வாட்ரிங் பண்ணியாச்சு. அப்போ வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து இப்போ அமேர்லீஸ் அதெல்லாம் வச்சுருக்கிற இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம அமேர்லீஸு, அப்புறம் நம்ம அடினியம் அந்த சைடு ஃபுல்லாக விடுவேன். அடினியமெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாட்டில் இருக்கும்போது வந்து தண்ணி வெளியில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போகுங்க. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி எங்கே போகணுன்னே தெரியாது. அந்த மாதிரி வெயில் அடிச்சிட்ருக்குது. இந்த வாரம் சண்டே மார்னிங் வந்து இந்த மாதிரி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கையை பார்த்து ரசிக்கவும், கார்டனிங் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் கிரீஸ் மினியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பை.